வெல்கம் டு அச்சீவ்டு சமையல். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு வறுவல், உருளைக்கிழங்கு பூண்டு வறுவல். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துச்சா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம், கடுகு சேர்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமானது நிறைய பூண்டு சேர்த்துக்கணும். இதுக்கு நல்லா தட்டி வச்சுருக்கேன், உரிச்ச பூண்டு, அதையும் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த உருளைக்கிழங்கு வெறும் பூண்டு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதம் ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு தேவையானது, மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்லோவாக ஸ்டவ் வச்சு கலந்து விடுங்க, இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ இது சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியான டிஷ் இது. கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். இதை நடுவில் ஒரு வாட்டி திறந்து கிளறி மூடிடலாம். திருப்பியும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணிடலாம். நான் எல்லா குழம்புலையும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பவுடர் சேர்ப்பேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை பவுடர். சாம்பார், ரசம், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை பவுடர். ரெடி ஆகிடுச்சு பூண்டு உருளைக்கிழங்கு. இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா பூண்டு தான். ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக பூண்டு உருளைக்கிழங்கு தயாராகிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.